பொதுவாகவே ஒரு சேனல்ல எல்லாரும் வேலை செய்கிறாங்க அப்படின்னாவே ஒருத்தர் இறந்து போனா அது நியூஸ். ஆனா ஒரே சேனல்ல இத்தனை பேர் எப்படி அடுத்தடுத்த வருஷங்கள்ல இறந்து போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பயங்கரமான நியூஸ் ஆகிருக்கு. இப்போதான் சமீபத்தில் ரோபோசங்கர் அவர்கள் இறந்து போனாங்க. ஆனா அந்த நியூஸ் கேட்ட பிறகு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அது என்ன ஸ்பெசிஃபிக்கா விஜய் டிவியில இருக்கிறவங்க மட்டும் அடுத்தடுத்து இறந்து போறாங்களே, இதற்கு பின்னணி என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி விஜய் டிவி பிரபலங்கள் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, அவங்க யார் யாரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நட்சத்திர ஜன்னல் வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வர போறது யுவன் ராஜ். இவர் பொன்னி சீரியல்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தவர். ஆக்சுவலி மிச்ச சேனல்ல மிச்ச சீரியல்ஸ்ல பல விதங்களெல்லாம் அவர் நடிச்சிருக்காரு. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காரு, ஜட்ஜாவும் இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல கோணங்கள்ல இருந்து வந்தவர் கரெக்டா பொன்னி சீரியல்ல நடிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு கேன்சர் வந்ததா சொல்லப்படுது. ஆக்சுவலி அந்த சீரியலை காரணம் காட்டல யாருமே. பட் அவங்க ஒய்ஃப் என்ன தனியார் இன்டர்வியூல சொன்னாங்கன்னா, என் கணவன் எப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க, ஒரு ஊசி போடுறது கூட அவ்வளவு தயங்குவாங்க, நாங்க பல தடவை பல விஷயங்கள் அவருக்கு கோளாறு இருக்கும் போதே நீங்க கொஞ்சம் டெஸ்ட் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு பல தடவை சொன்னேன். ஆனா அவர் கேட்கவே இல்லை. ஆனா அது முத்தி இந்த இடத்துல நிற்கும் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சின்ன திரை அழகி சித்ரா அவர்கள். சித்ராவை பொறுத்த வரைக்கும் பாண்டியன் ஸ்டோர்ல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சீரியல் நடிச்சிட்டு இருக்கும் போதே அடுத்து ஒரு படமும் வந்துச்சு. அந்த படம் முடிச்சு வெளியே வரதுக்குள்ளே இவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. இந்த கதையை பத்தி தெளிவா ஃபுல்லா சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப விஷயம் என்னன்னா, சித்ரா அவர்கள் இதற்கு முன்னாடி பல சேனல்ல ஒர்க் பண்ணும் போது அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் ஏற்படல. ஆனா என்னைக்கு ஒரு நபரை விஜய் டிவி ரொம்ப தூக்கி கொண்டாடுறாங்களோ அடுத்த நிமிஷமே இப்படி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி இப்ப சமூக வலைதளங்கள்ல பரவலா பேசப்படுது. அதுல சித்ரா பேரும் அடிப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது வெங்கடேஷ் அவர்கள். பாரதி கண்ணம்மா, சரவணன் மீனாட்சி போன்ற சீரியல்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சாரு. இவர் தான் அப்பாவோட கேரக்டர். அப்புறம் இந்த வில்லத்தனமான அப்பா கேரக்டருக்குலாம் இவர் முகம் தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பல விஜய் டிவி சீரியல்ல நடிக்க வச்சாங்க. ஆனா நல்லா நடிச்சிட்டு இருந்தவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனா ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது இந்த விஜய் டிவி சீரியல் நடிச்சதுக்கு அப்புறம் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, அதுதான் வடிவேல் பாலாஜி. விஜய் டிவில ஒரு முக்கியமான காமெடி ஆக்டரா இருந்தவர் சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பில்ட்ரோத்ல இருந்து விஜய் ஹாஸ்பிட்டல்ல மாறினதாகவும் அங்க சரியா ஒரு சில சிகிச்சைகள் கொடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒரு தனியார் நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அது இப்போ வரைக்கும் யூடியூப்லயும் இருக்கு. அப்படி இருக்கிற இந்த சமயத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பையனை நான் காப்பாத்துறதுக்கு நாங்க தான் செலவு பண்ணோம், எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும் தான் செலவு பண்ணாங்க, ஆனா வேற யாருமே முன் செலவு பண்ணல, முன் செலவு பண்றதுக்கும் நாங்க விடல. ஆனா கிட்டத்தட்ட 15 லட்சம் மேல செலவாயிடுச்சு, இருந்தாலும் என் பையனை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல பல பேர் என்ன கேள்வி எழுப்புனாங்கன்னா, விஜய் டிவி நினைச்சிருந்தா எப்படியாவது பாலாஜியை ஏதாவது ஒரு இன்ஃபுளுன்ஸ் வச்சு காப்பாத்திருக்கலாம்ல, இப்படி அவங்க அம்மா அழுதுகிட்டே இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னா இவங்க கொஞ்சம் கூட பார்க்காம இருந்திருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்க போறது ரோபோசங்கர் அவர்கள். ரோபோசங்கரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து விஜய் டிவில ஒரு நல்ல காமெடி ஆக்டரா இருந்தாரு. அதன் பிறகு வெள்ளித்திரையில போய் கலக்கினாரு. திருப்பி அங்க செட் ஆகல அப்படின்னு சொல்லி மறுபடியும் சின்ன திரையிலே கம்பேக் கொடுத்தாரு. அடுத்தடுத்து படங்கள் லைன் அப் பண்ணி வந்துட்டு இருந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா இவருக்கு மாரடைப்பு வந்துருச்சு. ஆரம்பத்துல மஞ்ச காமாலை நோய்க்கு அவர் சிகிச்சை பெற்று வந்தாரு. ஆனா பட ஷூட்ல இருக்கும் போது பயங்கரமா பிளட் பிரஷர் ரொம்ப கம்மியாகி அதன் பிறகு ஒவ்வொரு பார்ட்ஸ் தானாவே சரியாக ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகு அவரும் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல தனியார் சேனல்ல பிளேம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட இன்டென்ஷன் கிடையாது. ஆனா தனியார் சேனல்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் அடுத்தடுத்து இறந்து போறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமாவும் வருத்தமாவும் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.